நம்ம தினமணி நியூஸ் பேப்பரில் வந்துட்டு மாநில கல்விக் கொள்கை சார்ந்து ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா 2020 வந்து மத்திய அரசு தேசிய கல்விக் கொள்கை கொண்டு வந்தாங்க. அதை நம்ம மாநிலம் வந்து ஏற்றுக்கல. அதனால் மாநில கல்விக் கொள்கை அமைக்கிறதுக்கு ஓய்வு பெற்ற நீதிபதி முருகேசன் அவர் தலைமையில் குழு அமைச்சாங்க. 14 பேர் கொண்ட குழு. எந்த ஆண்டு அமைக்கப்பட்டுச்சு அப்படின்னா 2022 சரியா. இவங்க வந்து அறிக்கை சமர்ப்பித்தது எப்போ அப்படின்னா தமிழ்நாடு மாநில கல்விக் கொள்கை 2025 வந்து இவங்க அறிக்கை சமர்ப்பிச்சிருக்காங்க. இவங்க கொடுத்த முக்கியமான ஒரு சில பரிந்துரைகள் என்ன அப்படின்னா +1 பொதுத் தேர்வு முறை ரத்து. இதுதான்ப்பா ரொம்ப முக்கியமானது. அது போக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 8ஆம் வகுப்பு வரை கட்டாய தேர்ச்சி முறை வழங்குறது தொடரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 8ஆம் வகுப்பு வரை கட்டாய தேர்ச்சி முறை வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது போக 9ஆம் வகுப்பிலிருந்து எதிர்கால திட்டமிடல் வேலை வாய்ப்பு என்ற நோக்கில் கல்விக் கொள்கை உருவாக்கப்பட்டுள்ளதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பார்ப்போம் எந்த வகுப்புல இருந்து எதிர்கால திட்டம் வேலை வாய்ப்பு சார்ந்து கல்விக் கொள்கை வரப்போகுது அப்படின்னா 9ஆம் வகுப்புல இருந்து சரியா. அதே மாதிரி 10ஆம் வகுப்பு வரை கட்டாய தமிழ் அப்படின்றது நடைமுறைப்படுத்தப்படும்னு சொல்லியிருக்காங்க. இது ரொம்ப முக்கியம். அப்ப 8, 9, 10 ஞாபகம் வச்சுக்கோங்க. 8ஆம் வகுப்பு வரை கட்டாய தேர்ச்சி, 9ஆம் வகுப்பு வந்து பாத்தீங்கன்னா எதிர்கால திட்டமிடல் மற்றும் வேலை வாய்ப்பு சார்ந்து, 10ஆம் வகுப்பு வரை கட்டாய தமிழ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொன்று அவங்க அறிக்கையில் முக்கியமானது மிடில் பேஜில் கொடுத்துருக்காங்கப்பா. நியூஸ் பேப்பரோட மிடில் பேஜில் அதாவது இந்த இருக்கு பார்த்தீங்களா, ஸ்லாஸ் தேர்வு இஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸ்லாஸ் தேர்வு அதாவது SLAS ஸ்டேட் லெவல் அச்சீவ்மெண்ட் சர்வே. இந்த தேர்வு பேர்ப்பா சரியா. ஸ்டேட் லெவல் அச்சீவ்மெண்ட் சர்வே அதான் சர்வே, அதுதான் ஸ்லாஸ் தேர்வு. இது ஆக்சுவலாக என்ன அப்படின்னா 3ஆம் வகுப்பு 5ஆம் வகுப்பு மற்றும் 8ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு அந்த கல்வி கற்றல் அவங்களோட கல்வி ஆற்றல் வந்து எப்படி இருக்குது அப்படின்றத ஒரு முடிவுக்கு வர்றதுக்காக இந்த ஸ்லாஸ் தேர்வு வந்து வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கப்பா. இந்த ஸ்லாஸ் தேர்வு மூலியமாக மாணவர்கள் கற்றல் திறன் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அரசு ஒரு முடிவு எடுத்துக்கலாம். அப்போ 3ஆம் வகுப்பு 5ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்பு இந்த 3 வகுப்பு முக்கியம். அந்த 3 வகுப்புகளுக்கும் ஸ்லாஸ் தேர்வு அப்படின்றது நடத்தணும், அது ரெகுலராக நடத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்லாஸ் அப்படின்னா மறுபடியும் சொல்கிறேன், ஸ்டேட் லெவல் அச்சீவ்மெண்ட் சர்வே. இதுதான்ப்பா முக்கியமான